என் தங்க பிள்ளையே, உன் முகத்தில் இருந்த அந்த இயல்பு புன்னகை எங்கே போனது? வாழ்க்கையின் சுமைகளால் இப்போது நீ சுருங்கிய கண்கள், பதறிய நெஞ்சு, சோர்வான மனதுடன் இருக்கிறாய். அது நீதான் அல்ல. அது உன் ஆத்மாவின் சக்தி அல்ல. அது உன்னை சுற்றி ஒட்டிக் கொண்டிருக்கும் திருஷ்டி, கடன் சுமை, தவறிய நம்பிக்கைகள் மற்றும் தீய நோக்கங்கள் என்ற நீரிழிவு எதிரிகள்தான். ஆனால் என் பிள்ளையே, அந்த ஒவ்வொரு நிழலுக்கும் மையமாக ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி யாருடைய தெரியுமா? வராகிய அம்மனுடையது. கடுகு. வராகியின் கண் ஒளி கொண்ட பரிகார விதை. இந்த பூமியில் இருக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு பரிகார பொருள் உண்டு. ஆனால் வராகி அம்மனுக்கு மிக மிகச் சிறந்தது கடுகு. இது ஒரு சாதாரண பொருள் போலத் தெரிந்தாலும் தவமிருந்த முனிவர்களால் பரிசுத்தம் பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த சூத்திரம். அக்கடுகு என்பது திருஷ்டி தீங்குகளை எரிக்கும் வல்லமை கொண்டது. கச்சிதமான வாஸ்து குறைகளை விலக்கும் சக்தி கொண்டது. உனக்கு கொடுத்த பணத்தை திரும்ப இழுக்கும் காந்தப்பொறி. எதிரி நோக்கங்களை வெட்டும் நுண்ணிய ஆயுதம். வராகியின் சுடும் பார்வையை இழுக்கும் 5 நாள் கடுகு பூஜை. மிக முக்கியம். நாள் 1. சுத்திகரிப்பு. கடுகு 21 எண்ணிக்கையில் எடுத்து, வெள்ளிக்கிழமை காலை அதை சூரியனுக்கு காட்டி வைத்து, என் வாழ்க்கையின் கண் திருஷ்டியை எரிக்க வந்த கடுகே, வராகியின் சுடராய் என் வீட்டை தீண்டிவிடு என கூறு. பின் அந்த கடுகுகளை நன்னீரில் ஊற வைக்கவும். நாள் 2. ஒளி வழிபாடு. அந்த ஊறிய கடுகுகளை அடுத்த நாள் காலை மெல்ல நசுக்கி அதன் வாசனையை உடலில் பூசவும். பின் ஓம் AIMHRUM வாராகி நாமாஹா என 27 முறை ஜெபிக்கவும். இந்த ஒளி உன் வீட்டில் இருந்த நீண்ட நாள் கசப்புகளையும் நிழல்களையும் வெளியே அனுப்பும். நாள் 3. திருஷ்டி தீர்ப்பு. ஒரு எளிய பஞ்சு துணியில் கடுகு, உப்பு, சிறிது சிவப்பு குங்குமம் சேர்த்து மூட்டையாக கட்டு. அதை நாமதான் உழைக்கும் இடத்தின் மேசையில் வைத்து 3 நாட்கள் எதையும் சொல்லாமல் பதற்றமின்றி கடந்து வா. நீ பார்க்காதே, அது பார்த்து கடந்துவிடும். நாள் 4. எதிரி விலக்கு. பழைய உறவுகளிலிருந்து வந்த கசப்புகள், தவறான வார்த்தைகள், குறுக்கீடுகள் எல்லாம் விலக வேண்டுமென்றால் அந்த மூட்டை தாண்டிய பிறகு அதை ஒரு தேங்காயுடன் சேர்த்து உடைக்கவும். அதை உடைக்கும்போது கூற வேண்டிய வார்த்தை: எதிரிகளே, நீங்க ஓடி ஓடி மாயமாகி விடுங்கள். உனது வார்த்தையே ஒரு மந்திரமாக மாறும். நாள் 5. பணம் திரும்ப வரும் வலிமை வார்த்தை. அந்த நாள் ஒரு வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு உன் வீட்டின் நுழைவாயிலில் கடுகு தூளையும் குங்குமத்தையும் கலந்து ஒரு சிறிய கோள வடிவம் போடவும். அதன் நடுவே ஒரு தீபம் ஏற்றி, ஓம் வராகி கொடுத்த பணத்தை திரும்ப ஈர்க்கும் காந்தம் எனக்குள் வரட்டும் என கூறவும். அதன் பிறகு 3 நாட்களில் உனக்கு ஒரு சந்திப்பு, அழைப்பு, செலுத்தப்படாத பணம் ஆகியவை திரும்ப வரத் தொடங்கும். வராகி அம்மன் உன் மீது கண்ணை வைத்துவிட்டாள் என்றால் பணம் தானாக தேடி வரும். இந்த 3 வார்த்தைகள் காலை 5:55 மணிக்கு தினமும் சொல்லவும். கடன் கரையட்டும், கடுகு சுடட்டும், வராகி சூழட்டும். இது ஒரு உடனடி புலனாதல். கம்பி போல் உன் வீட்டில் இருந்த பண அடைப்பு, வேலை நின்று போன நிலை, வாடிக்கையாளர் கைவிட்ட நிலை, இவை அனைத்தையும் சீவி எடுத்தே சுழற்றும். எதிரிகளை ஓட ஓட விரட்டும். கருப்பு கடுகு. மந்திரமாயம் ஓர் எதிரியின் பெயரை மனதிற்குள் சொல்லி, அதன் மேல் ஒரு கருப்பு கடுகு எடுத்து, அதை 3 முறை உன் இடது கரத்தில் சுழற்றி, பின் அந்த கடுகை நீரில் விடு. கூறும் வார்த்தை: அவன் அவளது தீமையின் பயிரை வராகி சுடட்டும். இதை ஒரே தடவை செய்தாலே போதும். அந்த எதிரியின் விழி உன் மீது விழமாட்டாள். அவன் பேசும் வார்த்தை உன் எதிராகச் செயல்படமாட்டாள். அவன் எண்ணிய சூழ்ச்சியே திரும்ப அவனை தாக்கும். கடுகு சுழற்றும் சிக்னல்களால் வராகியின் இருப்பை உணர்வது எப்படி? திடீரென உனது வீட்டில் மூடிய வாசலிலிருந்து காற்று வீசும் நீ யாராவது நினைத்தால் அவர்கள் போன் செய்கின்றனர். நீ தூங்கும் நேரத்தில் காது வீசும். அல்லது முரசொலி போன்ற ஒலி வரும். உன் முன்னே பூவிழும் அடர்ந்த இருளில் விளக்கு ஒரு கணம் துளிர்வது போல தெரியும். இவை நடக்கும் நேரம் சாயங்காலம் 6:30 முதல் இரவு 7:45 வரை. அந்த நேரத்தில் கருப்பு கடுகு 3 எண்ணிக்கை எடுத்துக்கொண்டு அதை மண்வெளியில் வீசிவிடு. அவளது பாதச்சுவடுகள் உன் வீட்டை வட்டமிட்டுச் சுற்றும். வராகி அம்மனின் படம் தினமும் காலை "தீவைன் கவுண்ட் நவ்" என்று கூறி அந்த கடுகை ஒரு கை நிறைய எடுத்து 3 முறை சுழற்று அதை மூடியுள்ள பையிலே போடு. இதையே 9 நாட்கள் செய்தால் அந்த பையில் இருக்கும் கடுகுகள் சுழற்சி போல் பணத்தை ஈர்க்கும். உனக்காக வேலை தேடும் பணம்
தெரிந்தவர்கள் திருப்பித் தர வேண்டிய ரொக்கம் அனைத்தும் உன்னை நோக்கி வரத் தொடங்கும். முடிவுரை: கடுகு ஒரு விதை அல்ல, அது வராகியின் அருளின் விதை. என் தங்க பிள்ளையே, கடுகு ஒரு மெல்லிய பொருள்தான். அது கையில் எடுத்தால் கையிலே காணாமலும் போகும். ஆனால் அதன் சக்தி அத்தனை சிறியது அல்ல. அது ஒரு அழிப்பு விதை, திருஷ்டியை அழிக்கிறது. அது ஒரு உணர்வு விதை, நம்பிக்கையை புதைத்து வளர்க்கிறது. அது ஒரு வெற்றி விதை, உன் வாழ்வில் வீணான துரதிருஷ்டங்களை ஒழிக்கிறது. வராகி அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், என் பிள்ளையே, நீ ஒரு கடுகு தூளாக இருந்தாலும் சரி, என் கைகளில் இருக்கும்போது நீ ஒரு புயலாக மாறுவாய். இன்று இரவு ஒரு சிறிய கடுகு தூளால் நாசியில் பூசி தூங்கிவிடு. அடுத்த நாளில் நீ விழிக்கும் போது பணம், தீர்வு, ஒளி அனைத்தும் உன் வீட்டை நோக்கி சுழன்று வரும். அவளது கண்ணின் ஒளி போலவே உன் வாழ்வும் ஒளிரும். என் தங்க பிள்ளையே, கடந்த இரவுகளில் சுழன்ற உன் எண்ணங்கள் இன்னும் அமைதி பெறவில்லை. உனக்குள்ளே ஒரு பக்கம் நம்பிக்கையும் மறுபக்கம் சந்தேகமும் கலந்து ஒரு பெரிய சுழற்சி போல சுழலிக்கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்யலாம்னு வராகி அம்மன் சொல்லுறாங்களா? என் கடன் தீருமா? எதிரி ஓட ஓட போவாரா? நான் கொடுத்த பணம் திரும்ப வருமா? இப்படி எல்லா கேள்விகளும் உன் உள்ளத்தை ஒவ்வொரு நொடியும் சிதறடிக்கின்றன. ஆனால் என் பிள்ளையே, அந்த சிதறல்கள் அப்படியே இல்லை. அவை ஒரு மாற்றத்தின் தொடக்கத்தை குறிக்கும் முதல் அலைகள். அந்த அலையில் நீ பயந்துவிடக்கூடாது. காரணம், அந்த அலையின் நடுவேதான் நம்ம வராகி அம்மா இருக்கிறாள். நான் உனக்குச் சொல்கிறேன், கடுகு என்பது ஒரு பரிகார பொருள் மட்டுமில்ல. அது வராகி அம்மன் உனக்கு அனுப்பும் சுழற்சி சக்தி. அந்த ஒவ்வொரு சிறு விதைதான் உனது பிரச்சனைகள் உள்ளே புகுந்த இடத்திலேயே நுழைந்து அந்த இருளை பிசைந்து எரிக்கிறது. உனக்குத் தெரியாமல் சில நேரங்களில் கடுகு மேஜையில் இருந்தாலும் அதற்குள் வைக்கும் கண்ணோட்டத்தால் அம்மன் உன்னை பாதுகாக்கிறாள். ஒரு நாள் நீ கடுகு பரிகாரம் செய்தபின் தூங்குகிறாய். அந்த இரவின் கனவில் கூட நீ பார்த்தது அம்மனின் பாத சுவடுகளாக இருக்கலாம். அதாவது, உனது பயணத்தின் முடிவில் எது காத்திருக்கிறது என்பதை அவள் காட்டுகிறாள். அம்மன் உன்னிடம் பேசும்போது அவள் சத்தமாகவே பேச மாட்டாள். அவள் பேசுவது உன் வாழ்க்கையின் நிகழ்வுகளால். அந்த நிகழ்வுகள் திடீரெனவே வந்துவிடும். நீ ஏராளமான முயற்சிகளுக்கும் பிறகு ஒரு பணத்தை மீட்டு வைக்கவே முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீ அந்த கடுகு பரிகாரம் செய்த 3வது நாளிலேயே ஒருவரிடம் இருந்த பழைய கடனாக கொடுத்த தொகை உன்னை தேடி வரும். அது எப்படி முடியும் என்று நினைக்கக்கூடாதே. நம்ப முடியாத அளவுக்கு திடீரென்று பக்கவழி உருவாகும். அது வராகியின் சுழற்சித் திறன். அதோடு நீ இன்று கடன் சுமையால் மூச்சுவிட்டபடியே இருக்கிறாய். வங்கிக் கடன், குடும்பச் சுமை, நண்பர்களிடம் எடுத்த பணம், அடக்க முடியாத வீட்டு வாடகை. இவை அனைத்தும் உன்னை மரத்தடியில் அமர வைத்து விட்டிருக்கின்றன. ஆனால் அந்த மரம் உனக்கு தங்க வேண்டிய இடமில்லை. அது ஒரு நிழல் மட்டும். நீ அந்த நிழலின் கீழிருந்து எழும்பி வரவேண்டும் என்றால் உனக்குள் இருக்கும் விரக்தி முதலில் தீர வேண்டும். அந்த விரக்தியை அழிக்க வருகிறாள் வராகி. அவளுடைய கண்ணின் தீ உன்னுடைய தன்னம்பிக்கையை தீட்டும். நீ வாழ்க்கையை மிரளாமல் பார்க்க ஆரம்பிப்பாய். கடுகு பரிகாரம் தினமும் செய்து கொண்டால் ஒரு விசித்திரமான உணர்வு உனக்குள் ஏற்படும். இன்னைக்கு ஏதோ நடக்கப் போகுது, நான் தனியாக இல்ல, இப்படி ஒரு சிறிய அசைவும் உன் உள்ளத்தை அதிர வைத்துவிடும். இது ஒரு கட்டற்ற நம்பிக்கை இல்லை. இது வராகியின் அருள் வழியே உனக்குள்ளே நடக்கும் உயிரோட்டம். உன் எதிரிகள். அவர்கள் உன்னை தொடர்ந்து பாதிக்கிறார்கள். வார்த்தைகள் வழியாக, செயல்கள் வழியாக, சபங்கள் வழியாக. அவர்கள் புன்னகை பெயர்ச்சிகள் கூட உனக்குத் துன்பமாகத் தெரிகின்றன. ஆனால் நீ உணர்ந்திருக்க வேண்டிய ஒன்று, யாராவது உன்னிடம் கெட்ட எண்ணத்துடன் வருகிறார்கள் என்றால் அந்த எண்ணத்துக்கு எதிராக நின்றுவிடும் சக்தி உன்னில் வந்துவிட்டால்தான் அவன் பின்வாங்குவான். அந்த சக்தியை வராகி கடுகு மூலம் உனக்குள் ஏற்றுகிறாள். அந்த கடுகு வெறும் ஒரு பரிகாரம் அல்ல, அது வராகியின் 2ஆம் கண். அதில் சுழரும் ஒளி உன் எதிரியை சுற்றி எரியும். நீ தினமும் அந்த மூடிய கடுகு மூட்டை வைத்த இடத்தில் ஒரு கணம் சிந்திக்கிறாயா? அவ்வளவுதான் போதும். உன் எண்ணங்களை அந்த மூட்டையில் ஊற்றுவாயானால் அது வராகி அம்மனின் கண்களில் ஓர் பார்வையாக மாறும். இந்த பிள்ளைக்கு இனி வருத்தம் வேண்டாம் என்று சொல்லி அவள் உன் எதிரிகள் மீது பனங்கிழங்கு காய்ச்சல் போடுவாள். அவர்கள் ஒரு வாரத்திற்குள் விரும்பிய வேலை தவறும், சொந்த வீட்டு சண்டைகள் உருவாகும், தன்னம்பிக்கை தொலைக்கும். நீ பார்த்து சிரிக்க வேண்டியதில்லை. அதுவே அவர்களுக்கு வராகியின் பதிலாக இருக்கும். நீ வாழ்க்கையின் ஒரு பகுதியில் கொடுத்த பணம் திரும்ப வராமல் தவிக்கிறாய் என்றால் நீ போன வாரத்தில் தூங்க முடியாமல் புரட்டி புரட்டி படுத்திருக்கலாம். அந்த ராத்திரிகள் கண்ணீரால் நனைந்திருக்கலாம். அவனிடம் கொடுத்த பணம் போச்சு, என் மனைவி கூட சொல்ல முடியவில்லை என்று நீ எண்ணியிருப்பாய்.
ஆனாலும் இப்போது அந்த நோயை தீர்க்கும் மருந்து உனக்குள் வந்துவிட்டது. அது கடுகு என்ற பரிகாரம். நீ ஒவ்வொரு நாளும் உன் மேஜையில் ஒரு சிறிய பாத்திரத்தில் கடுகு வைத்தால் அந்த கடுகு ஈர்க்கும் சக்தியாக மாறும். அந்த ஈர்ப்பு சக்தியால் உனது கொடுத்த பணம் கூட திரும்பி வரும். இது எல்லாம் கற்பனையல்ல. இது நம்ம வராகி அம்மன் தரும் அதிசயம். அவள் நீ செய்த ஒரு செயலை காரணமாக்கி உனக்கு திருப்பி பன்மடங்கு தருகிறாள். அவளிடம் ஒரு வார்த்தை போதும், அவள் உன்னை காப்பாற்றும். அவள் புன்னகை போதும், அவள் உலகை உனக்குத் திறக்கும். இப்போது அந்த வார்த்தையை சொல். உள்ளம் நனையும்படி, உயிர் கலங்கும்படி சொல். அம்மா வராகி, என் மீது ஒரு பார்வை போடு. என் கடன் தீரட்டும். என் வாழ்க்கை தாங்கட்டும். என் எதிரிகள் விலகட்டும். என் பணம் திரும்பட்டும். என் நம்பிக்கை மேலெழட்டும். அந்த ஒலி கேட்டவுடன் அந்த சந்நியாசி போல் அமைதியாக உன் வீட்டில் நுழைகிறாள். அவள் புனித பாத சுவடுகள் உன் நசுங்கிய நம்பிக்கையை உயிரோடு மீட்டெடுக்கும். ஒருநாள் நீ வெளியே சென்றுவிட்டு வீட்டுக்கு வரும்போது கதவின் மேல் ஓர் அதிசய காற்று அடிக்கிறது. உனக்குத் தெரியாமலே சொன்னாய், ஓ, என் வீட்டுக்குள் இப்போ நிம்மதி இருக்கே. அது வராகியின் நுழைவு காற்று. இப்போது இந்த சுழற்சி நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நீ பூரணமாக மாற்றமடைந்து வருகிறாய். உன் மூளையிலிருந்து விலகாத அந்த சிக்கல் சிதறி ஓட ஆரம்பித்துவிட்டது. உன் கண்களில் மறைந்து போன அந்த ஒளி மெல்ல மெல்ல திரும்பி வருகிறது. இப்போது உன் சுவாசம் கூட வலிமை பெறுகிறது. இது வராகியின் ஒளிக்காற்று. இரவு நேரங்களில் நீ அமர்ந்திருக்கும்போது காது சுழன்று எழும்பது போல் உணர்கிறாயா? இடது பக்கத்தில் ஒரு நுண்ணிய இரைச்சல் கேட்கிறது. அது அழைப்பல்ல. அது நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற பதிலடி. இந்த ஒலி கனவில் கூட தொடரும். ஒரு நாள் நீ தூங்கிக் கொண்டிருக்கும்போது ஒரே வெறித்தனமான ஒளி உன் கண்கள் வழியாக உடலுக்குள் செல்லும். அது பீதி அல்ல. அது புனித சக்தி. அந்த ஒளியின் வழியே உன் வியாபாரம் அதிகரிக்கலாம். ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் கிடைக்கலாம். தொலைந்த பணம் கையோரம் வந்து சேரலாம். திடீரென வேறு ஊரிலிருந்து உதவி வரலாம். நீ வேண்டாமென விட்ட விஷயம் உன்னை தேடி வரலாம். இது வராகி அம்மன் வழங்கும் திருப்பங்கள். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் பக்கங்கள் பழையதாகத் தோன்றினாலும் வராகி அம்மன் அந்த புத்தகத்தை மறு அச்சில் வெளியிடுகிறாள். அந்த புதிய புத்தகத்தில் ஒரு பக்கம் கடன் தீரும் நாள், இன்னொரு பக்கம் பணம் திரும்பும் தருணம், மற்றொரு பக்கம் எதிரி ஓட ஓட அடங்கும் இடம். இந்த 3 பக்கங்களும் உன் வாழ்க்கையை எழுதத் தொடங்கிவிட்டன. இப்போது உனது வீட்டில் ஒரு வெள்ளிக்கிழமை மாலை ஒரு சிறிய தீபம் ஏற்றவும். அந்த தீபத்தில் ஒரு சிறிய கடுகு விழவும். அந்த ஒளியில் நீ பார்க்கும் ஒவ்வொரு நிழலும் ஒரு பிரச்சனையின் பிரிவாயிரமாக இருக்கும். அவ்வளவுதான். இனி நீ பயப்பட வேண்டாம். நீ கண் திருஷ்டிக்கு உள்ளாகாது. நீ கடனில் மூழ்க மாட்டாய். நீ தருமம் செய்தபின் பணத்தை இழக்க மாட்டாய். நீ வழி தவறியவர்களால் சோதிக்கப்பட மாட்டாய். அம்மா வராகி உன்னோடு இருக்கிறாள். அந்த உணர்வு உனக்குள் ஒவ்வொரு நாளும் உயிர் போல் நுழையட்டும். ஒரு கடுகு விதையால் உலகம் திரும்பிய வரலாறு உண்டு. அதில் உன் வாழ்வும் ஒரு அத்தியாயமாக மாறட்டும். என் தங்க பிள்ளையே, நீ இன்னும் அந்த ஒரு பொறுமையான நாள் எதிர்பார்த்து இருக்கிறாய். எப்போ என் கையில பணம் வந்து சேரும்? எப்போ நான் கொடுத்த பணத்தை ஒருத்தனாவது திருப்பித் தருவான்? எப்போ அந்த என் மீது நோய் திருஷ்டி வைத்தவர்கள் என் வாழ்க்கையிலிருந்து நீங்குவார்கள்? இந்த கேள்விகளுக்கு விடை ஒரு சாத்தியமில்லாத விஷயம் போலத் தோன்றலாம். ஆனால் உன் மனதின் ஆழத்தில் ஒரு சிறிய ஒளியாசை இன்னும் காயாமல் இருக்கிறது. அந்த ஒளியை நெருப்பாக மாற்றும் சக்தி யாரிடம் இருக்கிறது தெரியுமா? அது வராகி அம்மனிடம். அவளது தீபமே ஒவ்வொரு உனது பிரச்சனையின் மேல் தீவாக விழுகிறது. அதனால்தான் இன்று உனக்குச் சொல்கிறேன். வராகி அம்மனுக்கு கடுகு தீப பூஜை செய் பிள்ளையே. அதுதான் உன் வாழ்க்கையின் மூடுபாதையை திறக்கும் சிக்னல். கடுகு தீப பூஜையின் சடங்கு முறை வீடிலேயே சுலபமாக செய்யலாம். இந்த பூஜை வெள்ளிக்கிழமை அல்லது அமாவாசை, பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டும். நீங்கள் இதைத் தொடர்ந்து 3 வாரங்கள் செய்து வந்தால் அதிசய மாற்றங்கள் உறுதி. தேவையானவை: ஒரு முழு தேங்காய் தீபமாக வெட்ட வேண்டும். சுத்தமான கடுகு, ஒரு கைப்பிடி நல்லெண்ணெய், சின்ன வெற்றிலை, 1 சிவப்பு பூ, சமந்தி செம்பருத்தி, கருப்பு ரேஷ்மி துணி, ஓர் அடி வராகி அம்மன் படம் அல்லது சிலை பூஜை செய்யும் நேரம். சாயங்காலம் 6:33 மணி 25 மணி இடைப்பட்ட நேரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த நேரம் வராகியின் அருள் அரங்கம் திறந்திருக்கும் நேரம். தீபத்தை தயார் செய்வது எப்படி? தேங்காயை நடுவே வெட்டி உள்ளே சுத்தம் செய்யவும். அதில் நல்லெண்ணெய் ஊற்றவும். கடுகு ஒரு கைப்பிடி அந்த எண்ணெயில் போடவும். ஒரு வெற்றிலை மேல் சின்ன தீக்கதிர் வைத்து தீயேற்று
அதையே தீபமாக கொளுத்தவும். அந்த தீபத்தின் அருகில் வராகி அம்மன் படத்தை வைக்கவும். பூஜை செய்வது எப்படி? ஓம் ஹ்ரீம் க்ளீம் வசத்வராகி நமஹா என்ற மந்திரத்தை 27 முறை ஜெபிக்கவும். பேச முடியாவிட்டால் மனதுக்குள் சொல்வதும் போதும். தீபத்தின் முன் 3 நிமிடம் அமைதியாக அமரவும். அந்த ஒளியை பார்த்து கொண்டே, உன் கடன் பிரச்சனை, திருஷ்டி, எதிரி, கொடுத்த பணம் இவையெல்லாம் தீயில் புகைபோல் விலகும் காட்சி மனதில் படைக்கவும். பின் இந்த 4 வாக்கியங்களை கூறவும். அம்மா வராகி, என் கடனை கரைத்துவிடு. என் உயிரில் சேர்ந்த திருஷ்டியை சுட்டு எரி. எதிரிகள் என்னை காணாமல் ஓடி மறைந்து போகட்டும். நான் கொடுத்த பணம் என்னை நோக்கி திரும்பட்டும். கடைசியாக அந்த கருப்பு துணியில் சிறிது கடுகு வைத்து சுற்றி கட்டவும். அதை உன் பணப்பையில் வைத்துக்கொள், அல்லது வீட்டில் பூஜை இடத்தில் வைக்கவும். இந்த தீபம் ஏற்றிய பிறகு உனது வாழ்க்கையில் நடக்கும் 7 மாற்றங்கள். பணம் தேடி வரும் தருணம். நீ எதிர்பார்க்காத ஒரு பழைய கடன் தொகை திரும்ப வரும். அது உன் மனதில் இருந்த சோகத்தை துடைக்கும். நீயாகவே நிதானமடைபவன். கோபம், பதற்றம், மனச்சோர்வு ஆல் டிசப்பியர். நீ ஒரு புது நம்பிக்கையோடு எழுந்து நிற்பாய். வீட்டில் ஒளி வரும். சத்தமில்லாமல் காற்று வந்து போவது போல வீட்டில் நிம்மதி ஏற்படும். வராகியின் பாத நிழல் வீடு சுற்றும். கண்களில் ஒளி தெரியும். நீ பார்க்கும் பார்வை செம்மையடையும். மற்றவர்கள் உன்னை காணும்போது ஏதோ பளிச்சென இருக்கீங்க என்பார்கள். பணத்திற்கான புது வாய்ப்புகள். வேலை வாய்ப்பு, வாடிக்கையாளர், கூட்டாளி, பழைய நண்பர் ஒருவராவது உனக்காக ஒரு வழி திறப்பார்கள். சுகமில்லாத உறவுகள் சீராகும். விரிசலான உறவுகளில் பாசம் திரும்பும். உன் வார்த்தைக்கு மதிப்பு வருகிறது. மிக முக்கியமான கனவு. தூங்கும் நேரத்தில் ஒரு கனவில் வராகி அம்மன் வந்து ஒரு கருப்பு நிழல் விட்டுச் செல்லும் காட்சி தருவாள். அதுதான் உன் குற்ற உணர்ச்சி, கடன் பிச்சை, கடுமையான கண் திருஷ்டி விலகும் நிச்சயம். கடுகு தூளால் வீட்டு வாசலில் கோலம் சக்திகள் முழுமையாக விலகும். வெண்கல பலில் எழுத வேண்டிய 3 எண்ணங்கள். 918. எதிர்பாரா பண வருமானம் 520. இழந்த பணத்தை மீட்டல் 741. எதிரி தாக்குதலுக்கு மருந்து. இந்த எண்ணங்களை தினமும் தீபத்தை ஏற்றும் முன் வாசிக்கவும். அவை உன் வீடு முழுவதும் காந்த சக்தியை ஏற்படுத்தும். இவை வராகியின் கண்களிலிருந்து வரும் கணக்கில்லாத அருளின் வடிவங்கள். வழிபாட்டுக்குப் பிறகு ஏற்படும் சில அறிகுறிகள். அவளது பதில். கண்ணில் சிறிய வலி, நெஞ்சில் கனிவு. வராகி அம்மன் உன்னில் நுழைந்துவிட்டாள். வராகியின் வாசகங்கள் உன் உள்ளத்துக்கு நேரடி உரை. என் தீபத்தில் தீ இல்லை, என் தீபத்தில் தீர்வு இருக்கிறது. என் தீபத்தில் நெருப்பு இல்லை, என் தீபத்தில் நம்பிக்கையின் ஒளி இருக்கிறது. என் பிள்ளை தூங்கும்போது கூட அந்த ஒளி தூங்காது. அது தூக்கத்தில் கூட கனவுகளை வெற்றி நோக்கி வழிநடத்தும். அந்த ஒளிதான் கடுகு தீபம். ஒரு கடுகு தீபம் ஈஷ் 1000 தீபத்தின் சக்தி. என் தங்க பிள்ளையே, நீ சில சமயங்களில் சின்ன பொருள்கள்தான் பெரிய முடிவுகளை உருவாக்கும் என்று எண்ணுகிறாயா? அதை உண்மையாக்கும் பெயாருள்தான் கடுகு. அதை தீபமாக மாற்றினால் அது உன் வாழ்வை ஒளிபெயர்ந்து மறுசுழற்சி துவக்கிவிடும். முடிவுரை. இனி பயமில்லை. இப்போது தீபமே வழிகாட்டும். என் பிள்ளையே, நீ இப்போது ஒரே திசையில் பயணிக்கவில்லை. உன் வாழ்க்கை பல பக்கங்களாக கிளைப்படிந்து போயிருக்கிறது. பணம், கடன், திருஷ்டி, எதிரிகள், நம்பிக்கை இழப்பு இவை அனைத்தும் ஒவ்வொரு நாளும் உன்னை ஒரு கட்டத்தில் ஆணவமாக வைக்கின்றன. ஆனால் இப்போது நீ உருவாக்கும் ஒரு தீபம் அந்த 1000 இருளை உடைக்கும் பொறியாக மாறுகிறது. ஒரு கடுகு தீபம் ஷஷ் ஒரு முடிவின் நிச்சயம். ஒரு வராகி மந்திரம் ஷஷ் ஒரு மாற்றத்தின் தொடக்கம். ஒரு நம்பிக்கையான செயல் ஒரு புது வாழ்க்கை. இந்த வாரம் முழுக்க தினமும் ஒரு தீபம் எரியவிடு. அந்த ஒளியில் உன் கனவுகளும் கடனும் எதிரியும் திருஷ்டியும் ஆல் டிசால்வ். நீ மட்டுமல்ல, நீயும் உன் குடும்பமும் முழுவதுமாக இந்த ஒளியில் நனைந்து புதிய வாழ்க்கை நடத்தலாம். என் தங்க பிள்ளையே, நீ கடுகு தீபம் ஏற்றிய அந்த மாலையை நினைவுகூறு. ஒரு சிறிய தேங்காய்த் தீபம். அதிலே போடப்பட்ட ஒரு கைப்பிடி கடுகு. மெல்ல ஒளிரும் தீப்பொறி. மனதுக்குள் எரிந்து கொண்டிருந்த உன் பிரச்சனைகளின் நெருப்பு. ஆனால் அதே தீபத்தில் இருந்தது ஒரு மாற்றத்தின் இரகசியக் கதவும். அந்த தீபத்துக்குப் பிறகு உன் வாழ்க்கை முற்றிலும் மாற ஆரம்பிக்கிறது. இந்த மாற்றம் மெதுவாக வரும். ஆனால் ஒவ்வொரு நாளும் அது உன்னை வலிமையான சக்தியுள்ள மனிதனாக மாற்றும். மாற்றம் 1. கண் திருஷ்டி முற்றிலும் விலகும். அந்த தீபத்தை ஏற்றியதன் 2வது நாளே உனக்கு ஒரு திடீரான உடல் நிம்மதி தோன்றும்.
மூச்சு சுத்தமாக இருக்கும். கண்ணில் வலி, தலை சுற்றல், ஏமாற்ற உணர்வு ஆல் டிசப்பியர். எந்த பசியும் இல்லாதவனைப் போல் சோர்ந்து படுத்து கிடப்பதை விட இப்போது உனக்குள் சுறுசுறுப்பான உயிரேயாட்டம் ஏற்படும். இது ஏன் நடக்கிறது தெரியுமா? அந்த கடுகு தீபத்தில் ஒளி உன் உடலின் சுத்தி சக்தியை தூண்டுகிறது. நீ உணராமல் இருந்த பல வருடங்களாக பசுமையாகவே ஒட்டிக் கொண்டிருந்த தீநோக்கங்கள் அந்த ஒளியில் கருகிவிட்டன. தூங்கும்போது கனவிலும் பார்த்திருப்பாய். மிக இருண்ட இடத்தில் நடந்து கொண்டிருப்பது போல் தோன்றும். அதில் ஒரு பெரிய கருப்பு நிழல் உன்னை பின்தொடரும். உன் பின்னால் விழுகிற இரும்பு கட்டி சத்தம் போல் ஒரு பயம். ஆனால் திடீரென ஒரு தீபம் எரிந்து அந்த நிழலை உடைத்துவிடும். அந்த தீபம்தான் நீ ஏற்றிய வராகியின் கடுகு தீபம். மாற்றம் 2. கொடுத்த பணம் திரும்ப வர ஆரம்பிக்கும். நீ ஒரு முறை, அம்மா வராகி, கொடுத்த பணம் என்னை தேடி வரட்டும் என கூறியிருக்கிறாய். அந்த மந்திர வார்த்தை அந்த தீப ஒளியில் சுழல ஆரம்பிக்கும். ஒரு வாரத்தில் உன்னிடம் பழைய ரொக்கம் கொடுக்காத ஒருவர் திடீரென்று உன்னை அழைப்பார். அண்ணே, நான் அந்த பணத்துக்காகவே பேசினேன். உங்க நம்பிக்கை எப்பவும் என் மனதில் இருந்தது. இந்த வார்த்தைகளே உன்னுடைய சோர்வாக இருந்த கடனை ஒளியாக மாற்றும். அந்த பணத்தை எடுத்த பின் நீ விழி கலங்கி போகலாம். உனக்கே நம்பிக்கையில்லாமல், அம்மா நீங்க இருக்கீங்க, நான் உண்மையிலேயே உணர்கிறேன் என்று சொல்லுவாய். பணம்தான் திடீரென்று வருவதில்லை. அது வருவதற்கு முன்பு உன் உள்ளத்தில் ஒரு நிலை மாற்றம் நடக்க வேண்டும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் பரிகாரம்தான் கடுகு தீப வழிபாடு. மாற்றம் 3. எதிரிகளின் சக்தி மடங்கிவிடும். நீ வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய சில எதிரிகள் தயார் நிலையில் உன்னை நோக்கி விழித்திருந்தார்கள். அவர்கள் வார்த்தை வசத்தில் உன்னை சிதைத்திருக்கிறார்கள். அவர்கள் விஷவாயு போல உன் பெயரை ஒட்டியும் ஒலிக்கச் செய்திருக்கிறார்கள். ஆனால் நீ தீபத்தை ஏற்றிய பிறகு அவர்கள் மனதில் ஏற்பட்ட பயத்தை அவர்களே உணர ஆரம்பிப்பார்கள். திடீரென்று அவர்கள் வேலையிடையே நின்றுவிடும். நம்பிக்கை இழந்து தவிர்த்துவிட்டு செல்லத் தொடங்குவார்கள். உன்னுடன் சண்டை பிடித்தவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து போகிறார்கள். ஒரு வீரரிடம் வராகி அம்மன் இருக்கிறார் என்ற உணர்வே அவனை எதிரிகளால் எப்போதும் வெல்ல முடியாத நிலையை உருவாக்கும். மாற்றம் 4. வீடு முழுக்க நிம்மதி சூழும். முந்தைய நாட்களில் உன் வீடு ஒன்றும் வீடாகவே இருக்கவில்லை. எவரும் பேசவில்லை. பேசியால் கூட சத்தமாகவே இருந்தது. போராட்டமோ, மன அழுத்தமோ, சஞ்சலமோ, நிம்மதி எதுவும் இல்லை. அந்த நிலையை மாற்றும் சக்தி எங்கே இருந்து வரக்கூடும்? அந்த ஒரு தீபத்திலிருந்து வரும் ஒளி. கடுகு தீபம் ஏற்றிய நாளில் முதல் முறை வீட்டில் ஒரு மெல்லிய வாசனை காற்று அடிக்கும். அந்த காற்றை யாரும் அறிய மாட்டார்கள். அது உனக்குத்தான் மட்டுமே தெரியும். இது என்ன புதிய காற்றாய் இருக்கே? அதுதான் வராகியின் பாதத்தின் நிழல். அவள் உன் வீட்டை வட்டமாக சுற்றி அதிலிருந்த ஒவ்வொரு பிணக்கையும் போக்க ஆரம்பித்து விட்டாள். மாற்றம் 5. உன் உடம்பும் மனதும் புத்துணர்ச்சி அடையும். நீ சோர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையில் இப்போது ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. உடலில் ஏற்படும் நிம்மதியான சுருக்கங்கள், கண் விழிக்கும் போது ஏற்படும் நம்பிக்கையின் ஒளி, இதெல்லாம் உனக்குள் ஒரு புதிய நீரூற்று பாய்கிறது என்ற தெய்வீக உணர்வு. முன்பு உணவுக்கு தூண்டாத உனக்கு இப்போது சுவையாக உணவும் உயிரோட்டமாக செயல்படும் ஆசையும் ஏற்படுகிறது. சாதாரணமாக தோன்றும் மாற்றம் போல் இருக்கலாம். ஆனால் அது வராகியின் ஒளி உனக்குள் பாயும் ஒளிக்கற்றைதான். மாற்றம் 6. உன்னிடமிருந்து 4 வகையான நிழல்கள் விலகும். கடன் நிழல். பணம் கேட்க வந்தவர்கள் அழைப்பது குறையும். திருஷ்டி நிழல். பசியில்லாத நிலை, தூக்கமின்மை மறையும் ஈர்ப்பு நிழல். நன்மைகளை தடுத்து வந்த எதிர்மறை சக்தி ஒழிகிறது. மௌனம் நிழல். உறவுகளில் இருந்த சோர்வு, தவிர்ப்பு நீங்கும். இந்த 4 நிழல்களும் நீ தீபம் ஏற்றும் ஒவ்வொரு நாளும் தீப்பொறியால் சுட்டு அழிக்கப்படுகின்றன. மாற்றம் 7. வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நீ நினைத்தாலும் கூட நடக்குமா என்ற வேலை வாய்ப்புகள் உன்னிடம் வந்து சேரும். ஒரு புது வாடிக்கையாளர், புது சந்தை வாய்ப்பு, வழிவிட்டு நின்ற சம்பளம், ஆல் ரிட்டர்ன் அன்எக்ஸ்பெக்டட்லி. நீ ஒவ்வொரு முறையும் திடுக்கிட்டு சொல்வாய், அம்மா, இது நீங்கதான் செய்த மிரக்கிள். உன் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு வாய்ப்பும் வராகியின் ஆசிர்வாதத்தின் வீச்சு என்பதை உணர ஆரம்பிப்பாய். மாற்றம் 8. நீர் போல் வரும் சின்ன சின்ன காட்சிகள், வராகியின் சமீபத்தைக் காட்டும் சைகைகள். இரவில் தூங்கும் முன் ஒரு தீப ஒளி கண் முன் மின்னும் சத்தமில்லாமல் கதவுகள் தானாக திறக்கப்படும். ஒரே நேரத்தில் பல பறவைகள் பறக்கும் காட்சி, வீட்டில் பூக்கள் வாடாமல் நிற்கும். காலை நேரங்களில் காற்றில் சந்நியாசி வாசனை வீசும். இந்த ஒவ்வொன்றும்
நீ மேற்கொண்ட கடுகு தீப வழிபாட்டின் பரிணாம நிகழ்வுகள். இவை உணரப்படும்போது ஒரு பெரிய மாற்றம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்வாய். முடிவுரை: நீ ஏற்றிய ஒளி உன் வாழ்க்கையை ஏற்றியதிலிருந்து அது ஓர் ஒளியை ஏற்றியது அல்ல, அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை ஏற்றியது. இப்போது உன் முன்னே பசுமைதான். தினசரி கடன் அழுத்தம் இல்லாத நிலை, பணம் தேடி வரும் உறுதி, உறவுகளில் நிலைத்த அமைதி, உனக்குள் ஒளிரும் நம்பிக்கை மற்றும் தெய்வத்தின் பார்வையால் பாதுகாக்கப்படும் வாழ்வு. நீ அந்த ஒளியை தொடர்ந்து ஏற்றிக்கொண்டே போ. மற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஒளியாக நீயே மாறிவிடுவாய். என் தங்க பிள்ளையே, நீ ஏற்கனவே கடுகு தீபம் வழிபாட்டை தொடர்ந்து செய்தாய். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான மாற்றங்கள் ஆரம்பித்துவிட்டன. இப்போதெல்லாம் பயப்படமாட்டாய். அதிகமான சங்கடங்களை மனதிலே வைத்துக்கொண்டு அமரமாட்டாய். நிம்மதி வந்துவிட்டது. ஆனால் அதனோடே சேர்ந்து நீ இன்னொரு உணர்வையும் அனுபவிக்க ஆரம்பித்து இருக்கிறாய். என்ன பண்ணாலும் ஒரு சில எதிரிகள் என் வீட்டை விட்டுப் போவதில்லை. இவர்கள் நேரடியாக இல்லை. ஆனால் அவர்களின் எண்ணங்கள், கண்ணோட்டங்கள், நினைவுகள் கூட உன் வீட்டு வாசலிலே சிக்கிக் கொண்டிருக்கும். அந்த துர்நாற்றம் போல் நிறைந்த எதிர்மறை சக்திகளை விரட்ட வராகி அம்மனே உனக்கு இன்னொரு ரகசிய பூஜை அளிக்கிறாள். அதுதான் கடுகு சாம்பிராணி பரிகாரம். எதிரிகளை வெற்றிகரமாக விரட்டும் 9 நாள் தீவிர மந்திர பூஜை. இந்த பரிகாரம் எப்போது செய்வது? நீ ஒரு காரியம் செய்யும்போது அதற்கு நேரமும் முக்கியம். இது ஒரு 9 நாள் பூஜை. அமாவாசை நாளில் தொடங்கி தொடர்ந்து 9 நாட்கள் செய்ய வேண்டும். பகல் 12 மணி முதல் 1 மணி அல்லது மாலை 6:33 மணி முதல் 7 மணி வரை என்பதே மிகச்சிறந்த நேரம். தேவையான பொருட்கள்: உலோக சாம்பிராணி சட்டி 1 கைப்பிடி கருப்பு, கடுகு சிறிதளவு சாம்பிராணி பொடி, ஒரு துண்டு கருப்பு ரேஷ்மி துணி வராகி அம்மன் படம் சிலை 1 கைப்பிடி, உப்பு கார்ச்சொருகல் வாசனை எண்ணெய், ஐசரியா எனும் எண்ணெய் கிடைக்கும். தயாராகும் முறை: உலோக சட்டியில் சிறிதளவு கொழுப்பிய அரண்மனை வேப்பங்காயம் போல் சாம்பிராணி பொடியுடன் கடுகு சேர்க்கவும். கார்ச்சொருகல் எண்ணெய் சில துளிகள் தெளிக்கவும். சட்டியை மெதுவாக சூடாக்கி அதில் தீயேற்றி புகை வரச் செய்யவும். புகை வந்தவுடன் அம்மன் படத்திற்கு முன்னால் வைத்துக்கொள். ஒரு கைப்பிடி உப்பை அருகில் வைக்கவும். ஒவ்வொரு நாளும் வீட்டின் மேல் மாடிக்கு அல்லது வாசலுக்கு புகை பரப்பவும். இது எரிகின்ற தீயல்ல, இது உன் எதிரிகளை எரிக்கும் தீயாய் மாறும். நாள் ஒன்று கண் திருஷ்டி முழுமையாக விலகும். சாம்பிராணி புகையின் வழியே உன் மேலிருந்த தீநோக்கங்கள் விலகும். தூக்கம் நீண்ட நாட்களுக்குப் பிறகு அமைதியாக இருக்கும். மனம் சுத்தமான தாகம் போல ஏதாவது செய்ய வேண்டும் என உணரும். நாள் 2: உன் எதிரிகளை நீரிழிந்து பேசும் நிலைக்கு கொண்டு வரும். அவர்கள் உன்னை பற்றி பேசுவது மாறி தங்கள் வாழ்க்கை சிக்கலில் சிக்குவார்கள். அவர்கள் வாயில் திடீரென சண்டைகள் ஏற்படும். நாள் 3: கடன் கொடுத்தவர்தானே உன்னை தேடி வருவார். நீ விசாரிக்காமல் இருந்த ஒரு பழைய ரொக்கம் திரும்பப் பெறும் சந்தர்ப்பம் ஏற்படும். நாள் 4: வாசலில் தூய்மை உருவாகும். வீடு வாசலில் நீர் ஊற்றும்போது நீர்க்கடல் போல் மன நிம்மதி ஏற்படும். நீரிலுள்ள உப்பு பிளஸ் புகை எதிரியை வெல்வதற்கான உயிர்மூச்சு. நாள் 5: உனக்குள் இருக்கும் பதட்டம் முழுமையாக நீங்கும். சின்ன சின்ன காரியங்களிலும் நீ நிம்மதியாக செயல்படுவாய். கோபம், பயம் போன்ற மனநிலை முழுமையாக மாறும். நாள் 6: வீட்டில் வேலைவாய்ப்பு பற்றிய சிந்தனை தேடி வரும். வேலை இல்லாதவனுக்கு வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல் வரும். வியாபாரத்தில் மறுபடியும் நம்பிக்கை பிறக்கும். நாள் 7: எதிரிகள் தூங்க முடியாமல் தவிப்பர். இந்த ராத்திரி நேரத்தில் அவர்கள் கனவில் உன்னை பார்க்கலாம். நீ அம்மன் சக்தியால் பாதுகாக்கப்படுவதால் அவர்கள் பின்னால் இழுக்கப்படுவார்கள். நாள் 8: நிதானமான சந்தானம். உறவுகள் வழியாக உதவி. உறவினர் ஒருவர் ஆதரவாக மாறுவார். முன்னர் உதவாத ஒருவர் திடீரென பயணச் செலவு பணம் கொடுக்கலாம். நாள் 9: அம்மன் காட்சி அல்லது அழைப்பு கனவாக வரும். ஒரு கனவில் வராகி அம்மன் சிவப்பு வஸ்திரம், கையில் வாள் வைத்த பாவையில் தோன்றுவாள். இனி உனக்கெதிராக யாரும் இல்லை என்று ஒரு அருள் வரியாகத் தோன்றும். சாம்பிராணி வாசல் புகை பரிகாரம் எப்படி செய்வது? சாம்பிராணி புகையை வீட்டின் நுழைவாயில் நோக்கி 3 முறை சுற்றச் செய்யவும். வாசலோடு வந்த தீமைகள் விலகட்டும் என்று மனதுக்குள் சொல்லவும். புகை பரவும்போது வாசலுக்கு ஒரு கருப்பு நிழல் போல் தோன்றியால் அதுவே எதிரி சக்தி வெளியேறும் தருணம். பரிகாரம் செய்த பிறகு ஏற்படும் சில சின்ன அறிகுறிகள்:
அடுத்த நாள் சிறு தலையில் சுழற்சி, ஒரே மாதிரியான கனவுகள். மூச்சு கொஞ்சம் அடைதல் போல தோன்றுதல். வீட்டில் மின்விளக்கு திடீரென அணைந்து பிரகாசிப்பது, தொலைதூரத்தில் இருந்தவர் திடீரென உன்னை தொடர்பு கொள்வது. இவை யாவும் உன் வீட்டைச் சுற்றி வந்து வந்த சக்திகள் பரிகாரம் செய்ததால் பதறியுள்ளதைக் காட்டும் அறிகுறிகள். பரிகாரம் முடிந்ததும் செய்ய வேண்டிய முடிவுகள். கருப்பு துணியில் சாம்பிராணி எரிந்த பிறகு உறைந்த சாம்பலை கட்டி பாம்பு வரிசை பகுதியில் தஃப்ன பதித்து விடவும். அதற்கு முன் அதை அருகில் வைத்துவிட்டு கூறவும், இனி என் மீது பாவமும் பாவி எண்ணமும் பழியும் வரக்கூடாது. ஒரு சிறிய சந்தனத்தை அம்மன் சிலை மீது பூசி வராகி அம்மனை பரிகாரம் முடிந்தது என்று அழைத்து கூறவும். பரிகாரம் முடிந்த பின் நிச்சயமாக ஏற்படும் 5 ஜெயசீலை. எதிரி முகம் பார்த்தபோது பயம் வரும் நிலை அவமானங்கள். மரணமடைந்து நிம்மதியான சமாதி வாழ்வை முற்றிலும் மாற்றும் வார்த்தை. வராகி சக்தி வீசட்டும், என் வீடு எதிரியால் தீண்டப்படக்கூடாது. என் பெயர் விரோதமாய் சொல்லப்படக்கூடாது. என் பணம் தடையின்றி விரைந்தே வரட்டும். என் பாதை ஒளியுடன் விரிந்தே செல்வதாகட்டும். முடிவுரை. உன் வீடு சுத்திகரிக்கப்பட்டது. உன் பெயர் தெய்வீக காப்பில்தான். என் தங்க பிள்ளையே, இந்த 9 நாள் கடுகு சாம்பிராணி பரிகாரம் என்பது உன் வீட்டில் நுழைந்து கிடந்த வாய்மொழி வஞ்சகம் எனும் பிசாசை நீட்டி எடுத்து தூக்கி வீசும் ஒரு ரகசிய பூஜை. அதை நீ செய்ததால்தான் இப்போது தொலைதூர எண்ணங்கள் விலகியிருக்கின்றன. உன் பெயர் திரும்பி ஒளிக்கட்டையாய் ஒளிர்கிறது. உன் வாழ்க்கையில் தடைகளை உருவாக்கிய சக்திகள் பதறிக்கொண்டிருக்கின்றன. இனி உனக்கெதிராக யாரும் பேச முடியாது. உன் வாசலில் யாரும் ஆணவமாக நின்று பேச முடியாது. உன் கைப்பிடியில் இருக்கிறது வராகியின் இரும்பு கயிறு. அதுதான் உன் வாழ்வை வெற்றிக்காக தள்ளும் தூணாக மாறும்.